ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு விபரீத ராஜயோகம். இதை நிறைய பேர் யோகம்னு நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த விபரீத ராஜயோகம்னா என்ன, அப்படி என்னதான் ராசாவாக்கிப்படும் நம்மளை அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம அதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த விபரீத ராஜயோகம் 3 வேர்டு இருக்கு இல்லையா, அதில் முதல்ல இருக்கிற அந்த கடைசியாக யோகத்தை மட்டும் எடுத்துங்க. யோகம்னா என்ன அப்படின்னாக்க, இது தெரியாதா அதுதான் யோகம் யா அப்படின்னுவோம்ல, அப்படி இல்லை. ஜோதிடத்தில் யோகம் அப்படின்னா 2 கிரகங்கள் சேர்றது அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேர்றதுங்கிறது யோகம். ஒரு கிரகம் தானாக தனியாக நின்று பலன் கொடுத்துறாது, அது கூட இன்னொரு கிரகம் வேணும், அப்போ தான் அது பலன் கொடுக்கும். இல்லை என் ஜாதகத்தில் ஒரு சில கிரகம்லாம் தனியாக தப்பாக இருக்குது, என்னையா சொல்கிற நீ அப்படின்னாக்க, அது இன்னொரு கிரகத்தை பார்த்துருக்கும் அல்லது சேர்ந்துருக்கும் அல்லது திரிகோணத்தில் இணைவு இருக்கும் 1, 5, 9. ஸோ இது மாதிரி நிறையா கனெக்டிவிட்டி இருக்குது, எந்த கிரகமும் தனியாக இருக்காது. சூரிய குடும்பமே ஒன்று ஈர்ப்பில் தான் சார் பிடிச்சிக்கிட்டு தொங்குதுன்றாங்க சுற்றி வர்றப்ப, அப்போ அப்புறம் எப்படி தனியாக இருக்கேன். அதனால் யோகம் அப்படின்றது எதை 2 கிரகம் சேர்ந்துருக்கிறது அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் கனெக்ட் ஆகுறதுங்கிறது யோகம்னு சொல்லுது. அதில் எந்தெந்த கிரகம் கனெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரியான பலன்கள் செய்யுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யோகத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக கஜகேசரி யோகம் அப்படின்னா, கஜம்னா யானை, கேசரின்னா சிங்கம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஜம்னாக்க இது குரு, கேசரினாக்க சந்திரன், ரைட்டா. இதுக்கு 2ம் சேர்றது கிரகத்தில் அங்கே கஜகேசரி யோகமாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதே மாதிரி குருச்சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சிவசக்தி யோகம், ஏகப்பட்ட யோகம் சொல்லலாம். அப்போது யோக பாக்கியம்ங்கிறது என்ன அர்த்தம், 2 கிரகம் அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேர்றது யோகம். சரி, இப்போ இது புரிஞ்சிருச்சு. அவயோகம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே சில யோகங்கள் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கேமத்துருமை யோகம். இந்த கேமத்துருமை யோகம் அப்படின்னா அது என்ன, எப்படி வேலை செய்யும், அதுக்கு விதிவிலக்குகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம தனியாக பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லே இருக்குது இல்லையா, பப்ளிக் வீடியோவாகவே இருக்குது. ஸோ இந்த கேமத்துருமை யோகம் அப்படிங்கிறது என்ன, ஒருத்தனை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய யோகம். சரி, கஜகேசரி யோகம்ங்கிறது செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய யோகம். அப்போ ஒரு பக்கம் தரித்திர யோகங்களும் உண்டு, ஒரு பக்கம் ராஜயோகங்களும் உண்டு. இப்போ ராஜயோகம்ங்கிறது என்ன, இந்த பக்கம் கஷ்டப்படுற யோகம் சொல்லிட்டோம், இந்த பக்கம் ராஜயோகம் அப்படின்னா, ராஜயோகம் அப்படின்னா ரொம்ப சாதாரண நிலைமையில பிறந்தவனை கூட மிக அசாதாரணமான உயரத்தில் கொண்டு போய் எதில் உட்கார வைக்கும், ஒன்று பொருளாதார ரீதியாக, அதிகார ரீதியாக, புகழ் ரீதியாக, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிரும். அது ராஜயோகம். அந்த மாதிரியான ராஜயோகத்தை அனுபவிச்சவங்க நிறைய பேர் எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எடுத்துக்காட்டு அப்படின்னா, எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்தில், அந்த கிராமத்துக்கு பஸ் போதா இல்லையான்னு தெரியாத அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த ஒருத்தர் உலகம் அறியக்கூடிய அளவில் மிகப்பெரிய புகழ் பெறார் அப்படின்னா அது அவருக்கான ராஜயோகம். எடுத்துக்காட்டு இளையராஜா எடுத்துக்கங்க, மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு கிராமத்தில் பிறந்தவர், லண்டன்லாம் போய் இசையெல்லாம் அமைச்சிருக்கார் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய பேரு புகழ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ராஜயோகம் அப்படின்ற மாதிரியான அம்சம். இது இப்படி கலைத்துறை தான் இல்லை, அரசியலாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், இன்னும் நிறையா. செங்கிஸ்கான் மாதிரியான ஆட்கள் எடுங்க, அலெக்சாண்டர் கூட மன்னர் வீட்டில் வந்தவன்னு சொல்லலாம். செங்கிஸ்கான் மாதிரியான ஆட்கள்லாம் கீழே இருந்து மேலே வந்தவங்க இல்லையா. சரி, இது மாதிரி நிறைய சொல்லலாம். இது ராஜயோகம். இப்போ வாட் இஸ் விபரீத ராஜயோகம் அப்படின்னா, இதுதான் சிக்கலான விஷயம். இது எப்படின்னா, அழுங்காமல் கிடுகிடுன்னு படியில் ஏற்றி அங்கிட்டு கொண்டு போய் மொட்டை மாடியில் தள்ளி விட்டுரும் அப்படின்னுவாங்க இல்லையா. அது மாதிரி மெதுவாக மலையில் ஏற்றி பாதாளத்தில் தள்ளி விட்டுரும், அது மாதிரியான அமைப்பு. அப்படின்னா இந்த விபரீதம் அப்படிங்கிறத எதை சொல்கிறோம், அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத நடக்கக்கூடிய யோகங்கள். அது அவயோகமாகவும் இருக்கலாம், சுபயோகமாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு யோகம். அப்போ இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. சார் ஒருத்தன் கெட்டு வாழ்ந்துடலாம் சார், வாழ்ந்து கெடக்கூடாது. சரியா, இயல்புலேயே அவனுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, கஷ்டப்படுறான் அப்படின்னாக்க அப்படியே கஷ்டப்பட்டே வாழ்ந்துடலாம். அவனுக்கு பெரிய அளவில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாமலே போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சார் இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பஸ் ஏறி போகிறோம், டவுன் பஸ்ஸாக மாறி கூட போய்க்கிறோம். அந்த ஊரில் போனோம்னாக்க ஏதாவது ஒரு டாமெட்ரியில் தங்குறோம், அல்லது வந்து சொந்த வந்த வீடு இருந்தால் தங்குறேன், இல்லாட்டி பஸ் ஸ்டாண்ட்லேயே செத்தோட உட்காந்து ரெண்டு டீயை குடிச்சுட்டு திருப்பி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வர்றோன்ற மாதிரியான ஒரு மனோநிலை. இது ஒரு டைப்பான வாழ்க்கை. சிலருக்கு வந்து அப்படி கிடையாது. அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இறங்கினா பிஎம்டபிள்யூவில் போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இறங்குவாங்க. அங்கே ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருப்பாங்க, அல்லது பிஏட்ட சொல்லியிருந்தா அங்கே ரூம் புக் ஆகிருக்கும். நேராக போய் பேரை சொன்னதுமே இப்போ லக்கேஜ் தூக்க ஒருத்தர் கொண்டு போய் நீட்டாக தங்கிடுவாங்க. அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. இப்போ இதே வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் டென்ஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் பஸ்ஸில் சுற்றிக்கிருக்கோம்னு சொல்கிறோம் பாருங்க, அது மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் டென்ஷன் கிடையாது. இவங்க இந்த அளவுக்கு யோகம், அவங்க அந்த அளவுக்கு யோகம்னு முடிச்சிடலாம். இந்த விபரீத ராஜயோகம்னா என்னன்னா, இந்த பஸ்ஸில் ஓய்க்கிருந்தது, நடந்து ஓய்க்கிருந்தேன், சைக்கிளில் ஓய்க்கிருந்தவனை சரட்டுன்னு மேலே தூக்கி விடும், பெரிய லெவலில் தூக்கி விடும். அந்த பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், பெரிய மனிதர்கள் பழக்க வழக்கம் வர்றது, அதிகாரம் கைவரப்படுறதுங்கிறது, அந்த வசதிக்கேற்ற லக்ஸூரியஸ் அனுபவிச்சிருவார் இல்லையா. அதுக்கேற்ற பெரிய காரு, பெரிய ஹோட்டல்ஸு, ஃபாரின் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு, அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராவல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது, இது மாதிரி பெரிய லக்ஸுரியெல்லாம் அனுபவிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் டம்முன்னு கீழே விழுந்து தரைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். மொத்தமும் கீழே விழுந்துடும் இல்லையா. தரைக்கு வந்ததும் இந்த இடத்துல தான் அவங்க வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் என்னத்தை வாழ்ந்தோங்கிற மாதிரி சாகிற வரைக்குமே அதை நினச்சிக்கிட்டே போயிடுவாங்க. அதனால தான் வாழ்ந்து கெடக்கூடாது, ஆனால் கெட்டு வாழ்ந்துடலாம். இந்த வாழ்ந்து கெடுறதுங்கிறது தான் சார் இந்த விபரீத ராஜயோகம். நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மிக பிரபலமான ஒரு வசதிக்கு வந்து அந்த வசதியிலேருந்து ஒன்றுமே இல்லாமல் கீழே போய் தரையில் விழுந்திருப்பார். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ வேற. இந்த மாதிரியான ஜாதகங்களை வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் விபரீத ராஜயோகம்ங்கிறது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அப்போது இந்த விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பெரும்பாலும் என்ன பண்ணணும்னா அந்த திசையில் வந்து நிறைய கொடுக்கும் சார். எடுத்ததுமே நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய காசு பணத்தை கொடுக்கும். அவர் இன்கம் டேக்ஸ் கட்டுவார், சேல்ஸ் டேக்ஸ் கட்டுவார், அப்புறம் வந்து பெரிய லெவலில் சொத்து பத்து சேர்ப்பார். சாதாரண ஒருத்தனாக இருக்கிறப்ப யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. பெரிய லெவலில் பொருளாதாரம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாம் யோகமெல்லாம் வந்து சேர்ந்துடும். சரி, அப்போது இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்து வர்ற வரைக்கும் விட்டுரும். அந்த தசையில் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த டைம் இருக்குது பாருங்கள், அந்த தசை முடியறதுக்குள்ள அந்த ஜாதகனை எந்த அளவுக்கு யோகம் கொடுத்ததோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிடும். எப்படி கொடுத்ததெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுரும் சார். இந்த கொடுத்ததில் பேரை பிடுங்கலாம், கையில் இருந்த காசு பணத்தை பிடுங்கலாம், சொத்துவத்தை பிடுங்கலாம், ஈவன் உடல் ஆரோக்கியத்தை கூட பிடுங்கலாம். ஒரு சிலருக்கு குடும்பத்தையும் சேர்ந்து பிடுங்கிட்டு போயிடும். அப்போ குடும்பத்தை கூட விட்டு பிரிஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மனுஷன் தாங்கிடுவான் சார். ஒரு புகழ் பெற்றவனுக்கு அந்த புகழ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், புகழ் இல்லாத ஒரு நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அப்படி செத்து போயிடுவான் உயிரோடவே. விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரை அதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்றுன்றான். இது இன்னைக்கு நேற்று நடந்ததில்ல, அவ்வையார் காலத்துல இருந்து நடக்குது இன்னைக்கு அரசியல் வரைக்கும். சரியா? அப்போ எல்லாரும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், எனக்கு அந்த பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும். சார் இப்போ போட்டி போடுறவங்கலாம் எதுக்கு போட்டி போடுறாங்க? அது ஒரு ஓட்டப்பந்தயத்திலேருந்து அரசியல் எலெக்ஷன் வரைக்கும் எடுத்துக்கங்க, எல்லாமே அந்த பேருக்காக தான். சரியா? அப்போ அந்த புகழ் போதை அப்படிங்கிறோம்ல, அந்த லெகசியை நோக்கி தான் எல்லாரும் ஓடுறோம். அப்போ அந்த புகழ் போதைங்கிறது வந்து கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாங்கிறதுக்கு பாருங்க, அப்படி மனுஷன் உசுரோட சுண்ணாம்பாய் போயிடுவான்னு வாங்கல, அப்படி சுண்ணாம்பாயிருவான். சரி, இப்போ இந்த விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத வழக்கம் போல் ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். அப்போ இன்னும் பர்ஃபெக்டாக புரியும் இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ ஸ்க்ரீனில் வர ஜாதகத்தை எடுத்துக்கலாம். அதாவது முதல்ல வந்து இந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்த அந்த நண்பருக்கும் நன்றி. லக்னம் வந்து கடக லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கும்ப ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து பூரட்டாதி நட்சத்திரம். ரைட்டா? இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து இவர் பிறந்தப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்ததுனால குரு தசை இருப்பு இருந்திருக்கு சார். இந்த குரு வந்து எவ்வளோ நாளைக்கு இருப்பு? 7 வருஷம் 5 மாதம் இருப்பு இருந்திருக்குது. இந்த குரு தசைக்கு அடுத்த தசை சார் சனி தசை. இங்கே சனி வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு, குருவோட உட்காந்துருக்காரு சார். இந்த சனி தசையும் குரு தசையும் இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை, இதை விட்டுறலாம். சரியா? அதில் நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கிடுவோம். 19 + 7 26. 26 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது என்ன தசை சார்?
புதன் தசை, இதுதான் நமக்கு வேணும். இப்ப இந்த புதன் வந்து நல்லா இருக்குமா இல்ல நல்லா இருக்காதா? உடனே சொன்னதை என்ன பண்ணுவோம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி புதன், 11ஆம் இடத்ததிபதி புதன் இல்லையா? யவனகாவியம் சொல்லுது 11-2க்கும் உடையோர்கள் வளமான பரிவர்த்தனை ஏகினும் விதியொன்று திரிகோண கெந்தரத்துரினும் தம் விடிகூறி உயர்வாகினும் குதிகொண்ட தனிமீனில் உதுரன் சனியமேவ குளிர்கும்ப மகரந்தனில் எதிர்கொண்டு மற்றோர்களோரினும் தனத்தனன இணையான தனயோகனேங்கிறான். தனஸ்தானாதிபதி வலுத்திருக்கிறது, அவ்வளோ பெரிய யோகம். இப்ப பாருங்க, இவருக்கு வந்து புதன் தசை நடக்குது. இந்த புதன் தசை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, 11ஆம் பாவத்தில் ஆட்சியாகி நிற்கிறார், 2க்கு அதிபதி ஆகிறார். தனலாபாதிபதிகள் ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறது ரொம்ப நல்லது, ரைட்டா? சரி, இப்போ அந்த புதன் வக்ரமாக இருக்காரான்னு வருங்க. ஏன் ஆமையா வக்ர வேற இருக்காரியா அப்படின்னா, ஆமா வக்ரம் ஆயிட்டார். அப்போ இதுக்கு நேர் எதிர்ப்பதமான பலன் சொல்லணும். எப்படி? பொருளாதாரம் இல்லாமல், வருமானம் இல்லாமல், கையில் காசு ஒன்று அடி வாங்கி கையிருப்பெல்லாம் காலியாகி, அதானே சார் ஆப்போசிட்டு. அப்போ ஆனால் இவருக்கு அந்த பலன் செய்யுமா இல்லை வந்து வருமானத்தை கொடுக்குமா? இதில் எந்த பலனை செய்யும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இந்த புதன் வந்து விபரீத ராஜயோகத்துக்கு ரெடி ஆயிட்டார். சரியா? இந்த விபரீத ராஜயோகத்தை எப்படி அவர் பண்ணார்னு கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது முதல்ல இந்த ஜாதகத்துப்படி பேசிக்கலி இவர் வந்து ஃபைனான்ஷியலாக கஷ்டப்படணும், தொழிலில் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படணும், கடன் ஆகணும். அதான் மேட்ரு இதில். ஏன்னா தனாதிபதி வந்து அடி வாங்கிட்டாரு, அதை சனி வேற 10ஆம் பார்வையை பார்க்குறாரு, கூட சூரியன் உட்காந்துருக்காரு. லக்னாதிபதினு எடுத்துட்டாலும் சனி பார்வை கெடுக்கும், குரு பார்வை அங்கே இல்லை. அது இல்லாமல் சுக்கிரன் கூட உட்காந்துருக்கார். இப்படி பல விதத்துலையும் வந்து இந்த ஜாதகத்துக்கு அந்த புதன் வந்து நெகட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார், வக்ரமும் ஆயிருக்கார் இல்லையா? ஆனால் இந்த புதன் வந்து இங்கே விபரீத ராஜயோகத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னா, இவருக்கு முதல்ல என்ன தசை நடந்துச்சு? குரு, அதுக்கடுத்து சனி. இந்த சனி தசை ஈற்று காலம் முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசையில் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஒரு பொட்டி கடை, ஒரு மளிகை கடை அப்படின்னு வச்சுக்கிருவோமே, அப்படி ஏதோ ஒரு கடையை ஆரம்பிக்கிறார். அது ரொம்ப சாதாரணமான லெவலில் ஆரம்பிக்கிறார், பெரிய பிரம்மாண்டத்துலலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்தா அந்த கடையில் ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளோ சார் இருக்கணும்? ஒரு 1000 ரூபா இருக்கலாம், மிஞ்சி போனால் 2000 ரூபா இருக்கலாம், இன்னும் கூடுதலாக வச்சா கூட ஒரு 5000 ரூபா இருக்கலாம்னு வச்சுக்கிருவோம். ஆனால் இவருக்கு வந்து படிப்படியாக அந்த கடை வளர்ச்சி அடைஞ்சு கோடியில் வருமானம் வர ஆரம்பிக்குது, மல்டி குரோர். சரியா? பல கோடி வருமானம், பல கோடி டேர்ன் ஓவர். அப்போ பெரிய லெவலில் சம்பாத்தியம் இது இந்த புதன் தசையில். அப்போ இந்த புதன் தசையை நம்ம பார்த்தா என்ன சொல்லியிருந்திருப்போம்? நிறைய சம்பாத்தியத்தில் வந்துக்கிட்டு இருக்கார். அப்படி ஒரு பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்குறார், போர்ஷேல வந்து இறங்குறார், ஆடியில் வந்து இறங்குறார். அப்படி வந்து இறங்கினா என்ன சொல்லுவோம்? அடேங்கப்பா உனக்கு பயங்கரமான யோகமியா, அது ஏதோ வக்கரம் தப்பா போட்டிருப்பாங்க எவ்வளோ இருக்கியா, விடியா பார்த்துக்கிறலாமியா, வக்கரம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் நம்ம யோசனை எல்லாம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த 11-2க்கு அதிபதி 11ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்று கூட லக்னாதிபதி நிற்கிறார், அவரோட வந்து சுக்கிரனும் நிற்கிறார். சரியா? இப்போ இந்த பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துச்சு பார்த்தீங்களா? அள்ளி கொடுத்து இவர் சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரியே கட்டுறார். அந்த கடையெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த புதன் தசை வந்துட்டு இருக்கவே ஃபேக்ட்ரிலாம் கட்டுறாரு. அது என்ன புத்தின்னு தனித்தனியாக புத்தியை பிரித்து எடுத்தால் ஈஸியாக எடுத்துடலாம், நம்ம அந்த வேலைக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அவருக்கு பலன் சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுகிறோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தனித்தனியாக அந்த புதன் தசையில் வந்து படிப்படியாக டெவலப் ஆகி தனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாரு. அந்த ஃபேக்ட்ரியை கட்டி ரன் பண்ணுற கண்டிஷனுக்கு போய் ரன் ஆகுது. அந்த கண்டிஷனுக்கு போனதுமே இவருக்கு வந்து அங்கே தான் டைம் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது தெரியுமா? இங்கே பாருங்க. அதாவது இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. புதன் தசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கா. 2022 மார்ச் 29 இருந்து 2024 டிசம்பர் 6 வரைக்கும் நடக்குதா. இப்போ புதன் தசையில் சனி புத்தி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? புதன் தசையில் குரு புத்தி. சரி, புதன் தசை எப்போ ஆரம்பிச்சிச்சு? 2007 ஆரம்பிச்சிச்சு. சார்ட்ல இருக்கு பாருங்க. 2007 டிசம்பரில் ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து 2019 டிசம்பர் வரைக்கும் இவருக்கு தொழில் வந்து பிரமாதமாக போகுது, நல்ல வருமானம் வருது. அதை வச்சு சொத்து பத்தெல்லாம் வாங்குறாரு, ஃபேக்ட்ரியெல்லாம் கட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் படபடன்னு வருது. 2019 டிசம்பர் வரைக்கும், 2019 டிசம்பர் வரைக்கும். 19 முடிஞ்சு 20 ஆரம்பித்த உடனே இவருக்கு மங்களகரமாக ஆரம்பிக்கிறார். அந்த விபரீதத்தை ராஜயோகம் கொடுத்தாச்சு, அடுத்து விபரீதத்தை ஆரம்பிக்கிறார். எங்கள் குரு புத்தியிலிருந்து. சார் நல்லா கவனிங்க, குரு புத்தியிலிருந்து. குரு எத்தனாம் இடத்ததிபதி? 5ஆம் பாவாதிபதி, 8ஆம் அதிபதி, 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். லக்னாதிபதி சாரந்தியாக வாங்கி நிற்கிறார். அங்கே வைக்கிறார் கத்தியா. எப்படி?
முதல்ல வந்து இவருக்கு அந்த ஃபேக்ட்ரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் வந்து இபி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த இபி எடுத்ததுக்கான டாக்குமெண்ட் தப்பு, அதுக்கு ஒரு ஃபைன். அப்புறம் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்து ரைடு வந்து நீ வந்து கணக்கு வழக்கு சரியா இல்லை, நீ காசு நிறையா வச்சுருக்க குர்ரான்னு சொல்லி அவன் ஒரு ஃபைன். அப்புறம் வந்து அதென்ன சேல்ஸ் டேக்ஸ்லேருந்து வந்து நீ வந்து ஒன்றும் பில் இல்லாமல் வியாபாரம் பார்த்துக்கிருக்க வச்சுக்கிருக்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபைன். இப்படி ஃபைன் மேலே ஃபைன் வருது. அப்புறம் ஃபைன் மார்னிங் என்ன ஆகுதுன்னா தொழிலையும் சேர்ந்து பிரச்சனை வருது. அப்போ தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாம போகிற அளவுக்கு போகுது. அப்போ மேலும் மேலும் வெளியில் திரட்டி உள்ளே போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஏதோ அவர் அளவுக்கு முடிச்சு போடுவார், கொஞ்சம் கடனை வாங்கி போட்டு பார்க்குறாரு, ஒன்றும் செட் ஆகலை. தென் ஃபைனலாக அந்த மெஷின் வந்து நிற்கிது. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலர் ஆகுது. எது அந்த இண்டஸ்ட்ரி கட்டினது. இப்போ இண்டஸ்ட்ரி நின்று போகுது. நின்று போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்ல. இப்போ பெரிய அளவில் பொருளாதாரத்தில் அடி ஆயிடுச்சு. நான் சொல்கிறது மல்டி குரோர் அடி ஆயிடுச்சு, பல கோடி ரூபா அடி ஆயிடுச்சு. சரியா போச்சு. சாதாரணமாக இருந்திருந்தா அவர் வாட்டுக்கு ரேஷன் அரிசியை கூட வாங்கி தின்னுக்கிட்டு சும்மா இருந்திருப்பார். அவருக்கு பொன்னி அரிசி எப்படி இருக்கேன், சீரக சம்பா எப்படி இருக்கேன் அப்படின்றதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் சாப்பிட்டுக்க, சரியா சாப்பிட்டியா, நம்ம சாப்பிட்டேன்ப்பா, சரி ரைட்டு இருந்தால் கஞ்சியும் பாருங்க, இதையே குடிச்சுட்டு திர்றான்ற மாதிரி கடைசியில் மொத்தமாக பிடுங்குது. இப்போ இது பிடுங்கையில் என்னாச்சுன்னா கொஞ்சம் நஞ்சம் பாக்கி இருக்கும்ல, அதை மொத்தமாக காலி பண்ணணும்ல. அதுக்காக நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருதுன்னா, நம்ம தொழில் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு சிரமந்தியான், அதுக்கு பதிலாக வந்து சூதாட்டத்தில் சம்பாதிச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரம்மிக்குள்ளே போகிறார். சார் நல்லா கவனிங்க, ஆன்லைன் ரம்மிக்குள்ளே போகிறார். அதில் வந்து அதுலேயும் போய் கொஞ்சம் காசு பணத்தை விடுறாரு. எவ்வளோ விடுறாரு, அதிகமாக ஒன்றும் இல்லை, ஒரு 4 கோடி ரூபா விட்டார், 4-5 கோடி ரூபா விட்டாருன்னு வைங்க. எனக்கு கூட கொடுத்துருக்கலாமியா, நல்லா பொழைச்சிருக்கலாமியான்னு ஒரு நினப்பு ஓடும் மனசில் இல்லை. சரி, அதாவது அந்த மிச்சம் இருக்கிற காசும் அடி வாங்கணும்ல, கம்ப்ளீட் ஆகணும் சார், மொத்தமாக அடிச்சு தரமட்டம் பண்ணணும்ல. அதுக்காக பாக்கி இருக்கிற காசு வியாபாரத்தில் நட்டம் பண்ண முடியாது. இருந்தால்தான் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டார்ல, அப்புறம் எங்கனையா ஒரு பக்கம் நட்டம் வரணும்ல. அப்போ அந்த நட்டத்துக்கு பாக்கி இருக்க காசுக்கு ஒரு பழத்தை தோண்டி அதுக்குள்ளே தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி அவர் ஆன்லைன் ரம்மிக்கு போனால் ஜெயிச்சு போடலாம், நம்ம மறுபடியும் மேலே வந்துடலான்ற ஒரு ஐடியா போட்டு அங்கே போய் இறங்குனதுல அங்கேயும் அடி 4-5 கோடி ரூபா அடியாகுது. சரியா, அப்போ அதுலேயும் சாத்து விழுந்ததும் என்ன ஆகுதுன்னா இவருக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறார். எதில், புதன் தசை குரு புத்தியிலையும் புதன் தசை சனி புத்தியிலையும். இப்போ வரைக்கும் சனி புத்தி தான் நடந்துட்டு இருக்குது, இன்னும் எந்திரிச்சப்பாடு இல்லை. எப்போ இங்கே பாருங்க, புதன் தசையில் சனி புத்தி எப்போ வரைக்கும் நடக்குது, 2024 டிசம்பர் வரைக்கும் நடக்குதா. அப்போது டிசம்பர் 6ஆம் தேதி, இப்போ நம்ம வந்து டிசம்பர் மிடில் இருக்கோம், தாண்டி வந்திருக்கோம், இப்போத்தான் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 24 டிசம்பர் சாரி 23 டிசம்பரில் தானே இருக்கும், இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இப்போ இந்த குரு புத்தியும் சனி புத்தியும் அவருக்கு சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிருச்சு. அப்போ இந்த வாஷ் அவுட் பண்ணதுக்கான காரணம் என்ன, ஏன் இது விபரீத ராஜயோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, இயல்பிலேயே இந்த ஜாதகன் புதன் தசையில் சம்பாதிக்க கூடாது, கஷ்டப்படணும். ஆனால் அதை மீறி இருந்தாலும் சம்பாதிச்சிருக்கான்னா அப்போ எங்கனையோ ஒரு பக்கம் ஜாத்து வாங்க போறியான்னு அர்த்தம். எப்படிரா அப்படின்னம்னா அங்கேதான் வக்ரம் ஆயிட்டார்ல, அப்புறம் வக்ரமானா அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்ல. அப்போ அந்த வகையில் இந்த புதனில் ஒரு மேலே போக 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 நிதானம் தேவை. அந்த நிதானத்தில் ஒருவேளை நம்ம இந்த வியாபாரம் பண்ணாமல் இருந்திருந்தா, ஒருவேளை நம்ம இந்த கில்லு கட்டாமல் இருந்திருந்தா, ஒருவேளை நம்ம வந்து வந்த காசு வனத்தை எல்லாம் கொண்டு போய் ஒரு சொத்து பத்தில் போட்டு முடக்கி வச்சுருந்தா, ஒருவேளை வந்த காசு வனத்தை எல்லாம் கொண்டாட்டி ஏட்ட மாதிரி நகநட்டாக எடுத்து கொடுத்துருந்தா அப்படியாவது மிச்சமாக இருக்குமா? நான் எதுலேயும் ஆகாது, ஒன்றும் கவலையே விட வேண்டாம். அப்படி நீங்கள் ரொம்ப கெட்டியாக இழுத்து பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கிட்டாவது ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் அது இதுன்னு கீழே பிடிச்சி தள்ளி விட்டு உடம்பு சரியில்லாம் போய் தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு அந்த காசை கொண்டு போய் கவுண்டரில் கட்டுன்ட்டுருவாங்க. அப்படி போயிடும். அதாவது புடுங்கணுங்கிற டைம் வந்தாச்சுன்னா கம்பல்சரியாக பிடிங்கிறேன் சார். ஒருத்தனுக்கு பணம் வர்றப்ப இளநீரில் தண்ணி வர்ற மாதிரி பணம் வருமா, அதாவது எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியாது, அது பாட்டுக்கு சல்லி வேரில் எல்லா வேர்ல இருந்தும் கிளம்பி கீழே ஊற்றினோம்னா கரண்ட் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அது பாட்டுக்கு சங்கின்னு மேலே ஏறி போய் அந்த தேங்காய் மட்டையை உடைச்சி ஓட்டை உடைச்சி பருப்பை உடைச்சி உள்ளே போய் உட்காந்துருக்கும். எது, தேங்காய் தண்ணி. அப்படி பணம் வரும், யாருக்குமே தெரியாது, அது பாட்டுக்கு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். போக வேண்டிய காலம் வந்தால் எப்படி போகுமா, யானை விளாம்பழம் சாப்பிட்ட மாதிரி போயிருமா. நமக்கு விளாம்பழம்னு தெரியாது இல்லையா, விளாம்பழம்னு ஒன்று இருக்குது. அந்த விளாம்பழத்தை எடுத்து யானைக்கிட்ட கொடுத்தோம்னா அது கடிச்சு திங்காது, அப்படியே வாயில் போட்டு அடக்கி வச்சுருக்கும் கொஞ்சம் நேரம், அப்புறம் துப்பிடும். அந்த ஓடு அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் இருக்காது, வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும், ஊன் இருக்காது. சரியா, அப்போது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் போயிருச்சு அப்படின்னு நம்ம அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். சரியா, அப்போது
எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே உள்ள இருக்கிறது பூரா வத்தி போயிடும், அது மாதிரி பணம் போயிருமா. அது மாதிரி கம்ப்ளீட்டா அடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எங்க வருது, இவர் எந்த அளவுக்கு மேல போறாரோ அந்த அளவுக்கு கீழே வந்தாகணுங்கிற மாதிரியான பாயிண்ட்டை கொடுத்துருது. எது புதன்ல. இதுக்கப்புறம் வர்ற கேது ராஜயோகத்தை செய்ய போறாரு, அதை விட்டுருவோம், அந்த பாயிண்ட்டுக்குள்ள போக வேண்டாம். அப்போ இந்த புதன் வந்து வக்கரமா இருந்தா இவரை கஷ்டப்படுத்த வேண்டியதானே. ஏன் விபரீத ராஜயோகம் பண்ணுச்சு, நேரடியாவே கஷ்டப்படுத்த வேண்டியதானையா, அப்புறம் என்னத்துக்கே காசை கொடுத்து அப்புறம் கஷ்டப்படுத்தின, ஏன் கொடுத்துச்சு, அதுக்கு காரணம் சொல்லு அப்படின்றதே அடுத்த பாயிண்ட். இதுக்கு என்ன காரணம் சொல்லணும் அப்படின்னாக்க வேற ஒண்ணுமே கிடையாது. லாபாதிபதி தனாதிபதியாகி அவர் ஆட்சியாகி அவர் வக்ரமானனால காசு வனத்துல கஷ்டப்படுத்தணும், அது கரெக்டு. ஆனா லக்னாதிபதி கூட இருக்கார் இல்லையா, இதை தவிர இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு. சுக்கிரன் கூட இருக்கார் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் மாரகாதிபதி. அப்ப மாரகாதிபதியோட இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற புதன், இவர் புதன் வக்ரம் ஆகாம இருந்திருந்தால் அவர் மாரகாதிபதி கூட இருக்கிறதுனால இந்த திசையில எது, இந்த புதன் திசையில இந்த ஜாதகனுக்கு மாரகத்தை பண்ணி ஆளை இல்லாம பண்ணியிருக்கும் சார். ஆளே கிடையாது, ஆயுள் கண்டத்தை கொடுத்துருக்கணும். ஆனா லக்னாதிபதியும் அங்க கூட இருக்கிறனால ஆயுள் கண்டத்தை கொடுக்க முடியாது. அப்ப ஆயுள் கண்டத்துக்கு இணையான ஒரு கண்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா எதுல கொடுக்கலாம், காசு வேணும் போச்சுன்னாத்தே ஜப்பி எடுத்துரும்ல, எல்லாம் போயிரும்ல. அதாவது எதனா சொல்லுவாங்க, பொருளில்லார்க்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்று மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதிவர வழியும் இல்லை, பெருநில மீது சஞ்சார பிரேதமாய் தெரிவதானேங்கிறான்ல. பணம் தானே, பணம் போயிட்டா அப்போ உசுறு போய் பணமாக்குறதுக்கு பதிலாக பணத்தை போய் பணமாக்கிடாவனன்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு இங்க வந்துட்டார். இந்த லக்னாதிபதி கூட இருந்ததுனால தப்பிச்சிச்சு, சுக்கிரன் கூட இருந்ததுனால விபரீத ராஜயோகம், புதன் வக்கரமானனால அவர் அடிபட்டே ஆகணும் காசுவனத்துல. இதுதான் சார் விபரீத ராஜயோகம். அப்போ இந்த விபரீத ராஜயோகம் நமக்கு அந்த பூசாரி வட்டமும் வேணாம், எனக்கு அந்த பொங்கச்சோரும் வேணாம், என்னை ஆளை விடுங்கடா, இருக்கிற மேனிக்கு இருந்துட்டு போயிடலாம்ல, என்னத்துக்கு யானை மேல ஏறி பாறை மேல எதுக்கடா விழணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும் இல்லையா. ஆனா இந்த விபரீத ராஜயோகம் இருந்தா உறுதியா யானை மேல ஏற்றி பாறை மேல தள்ளி விட்டு போயிடும். அதனாலதான் என்ன சொல்றேன், விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடாது கரெக்டா சொல்லணும்னா. ஆனா சிலருக்கு இருக்கும். சார் விபரீத ராஜயோகத்துக்கு நீச்சபங்க ராஜயோகத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது வேற இது வேற. நீச்சபங்க ராஜயோகம்ங்கிறது அது வந்து 100% ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துரும், அதுல பிரச்சனை இல்லை, கஷ்டப்படுத்தினாலும் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஆனா இந்த விபரீத ராஜயோகம் யோகத்தை தான் செய்யும். அப்போ இந்த நம்ம இதுல கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஏலே அவன் 4 காசு சம்பாதிக்கல, எவனை மச்சு அந்த இப்படி தொங்குனான்டா தலகுலா, அவன் தொங்குன தொங்குக்கே மண்டை தெரிக்கிற அளவுக்கு விழுந்துதான்டா ஆனா அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு பாயிண்டை கொண்டு வந்துடும். ஆனா ஆக்சுவலா அது அவங்களுடைய தவறு கிடையாது, இது இப்படியே நடந்தாகணும், இந்த பாதையில தான் போயாகணும், இந்த ஊருக்கு இந்த பஸ்ல தான் போயாகணும், அது கட 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 கடன்னு ஆடிக்கிட்டு தான் போகும் அப்படின்றது வேற வழியே இல்லை, அது மாதிரியான ஒரு நிலை. இதுதான் சார் விபரீத ராஜயோகம். அப்போ ஒருத்தருக்கு விபரீத ராஜயோகம் இருந்தா அது சிக்கலான விஷயம் தானே தவிர யோகமான விஷயம் அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இது மாதிரி விபரீத ராஜயோகத்துக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுல நம்ம ஒன்னத்தையும் பார்த்துருக்கிறோம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போமே. அதாவது லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் கேது நின்று, அந்த கேதுவுக்கு அதிபதி யாரு, கேது நின்ன வீட்டின் அதிபதி சனி, அவர் வந்து கேதுவுக்கு திரிகோணத்தில் உட்காந்துருக்கார். கேது யாரு சாரம் சார் வாங்கியிருக்கார், கேது வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கார். அப்போ இந்த கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த கேது தசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு, சனியும் இந்த பக்கம் வந்து சூரியனும். இந்த சனியும் சூரியனும் எப்படி இருக்காங்க, கேதுவுக்கு மறையலை, லக்னத்துக்கு மறையலை, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் மறையலை. இன்னும் சொல்லணும்னா சனிக்கு சூரியன் கேந்திரத்தில் இருக்கார் 10ஆம் இடத்துல, சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சனி நிற்கிறார். அப்போ இந்த கேது திசை மிகப்பெரிய யோக திசை, ராஜயோக திசை. ஆனால் இது விபரீத ராஜயோக திசை அல்ல, அதனால இழந்ததை மீட்டரலாம். இது வந்து அடுத்த திசை சப்போர்ட் பண்ணால் தான் இது மாதிரி யோகம்லாம் செய்யும், இல்லாட்டினா அதுவும் செய்யாது. ஸோ விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருப்போம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.